ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற எல்லா மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒண்டர் ரோலில் பேசிக் நாட்டில் லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் டிசைன் வர மாதிரி ஸ்வஸ்திக்கில் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் டிசைன், பார்டர்லைன் டிசைன்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நம்ம சேனலில் நிறைய டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து கூட போட்டது போக மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கலர் வந்து எடுக்கிறீங்களோ பேஸ்கெட்டை அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டிலுக்கு சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து இந்த டிசைனை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து அதிகமான ஒயர்ஸெல்லாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா 2 அடியில் எடுத்திருக்கேன். அதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்ஸெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒயர்ஸெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் எடுக்கிற பேஸ்கெட்டில் எது சென்டருங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழேருந்து ஒரு 4 வருஷம் தள்ளியும் சென்டரில் வந்து ஹேண்டிலுக்கு நடுவில் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணி இந்த டிசைனை போட போகிறேன். இது நான் எப்படி தொடங்குறேனோ அதே மாதிரி தொடங்கி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒயரை வந்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராஸ் மார்க் மாதிரி நம்ம போடுறோம். இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் எந்த ஹோல் வழியாக உள்ளேருந்து எடுக்கிறனோ அதே மாதிரியே பார்த்து கரெக்டாக எடுங்க. நான் வீடியோக்காக ஒரு கையில் பிடிச்சிட்டு போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து பக்கமாக வந்து மடியில் வச்சு போடும்போது சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பார்டர்லைன் டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கெட்ஸில் போடுறதுக்கு என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அதாவது ஒரு ஸ்லாண்டிங் டிசைனில் இந்த 4 பக்கம் நம்ம வந்து ஒரு லைன் மாதிரி நம்ம சுற்றி வர போடுறோம். அப்படியே போட போட வந்து மெல்ல வந்து டைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து தூக்குன மாதிரி வந்துடும். டிசைன் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகாது. இந்த ஒயர் வந்து அப்படியே போட போட ரிவர்ஸ் ஆகும். நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் டிசைன் வந்து இப்போ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். அதுபோக கோலம் டிசைன்ஸுன்னு நிறைய கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்கும். பென் ஸ்டாண்டில், பேஸ்கெட்ஸில், கிஃப்ட் பேஸ்கெட்ஸ்லன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து சுற்றி வர இந்த மாதிரி 4 சைட்லேயும் போட்டு கொண்டு வந்தாச்சு. மறுபடியும் வந்து இதைவே வந்து ஸ்வஸ்திக்கு வந்து நம்ம பெருசாக வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். அதை நான் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். மறுபடியும் வந்து இந்த ஹோல் வழியாக, அதாவது அடுத்த வரிசையோட ஹோல் வழியாக உள்ளேருந்து வெளியே கொண்டு வரோம் ஒயரை. இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒயரை வந்து உள்ளே கொண்டு போயாச்சு.
அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் போய் சுற்றி வர அப்படியே 4 சைட்லேயும் போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளவே தான். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 4 சைட்லேயும் போட்டு சுற்றி வர கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ஸ்வஸ்திக் டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்கிற ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்வஸ்திக் டிசைனில். நான் வந்து ஒயர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். பட்டை ஒயராக இருந்தால் ஒரு 2.5 அடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறனால தப்பில்லை. இப்போ பாருங்கள் நமக்கு டிசைன் வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 2 அடி ஒயரில் எவ்வளோ அழகான ஒரு டிசைன் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் வயசெல்லாம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வயசெல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளெயினாக இருக்கிறத விட இந்த மாதிரி பேஸ்கட்ஸில் வந்து நம்ம சிங்கிள் கலராக ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து போட்டு இன்னுமே வந்து அந்த பேஸ்கட் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு சைடில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் 2 சைட்லேயும் போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.